Hello students, good morning to all. Now we are going to 5th standard Social Science, Term 2. Unit 3, Continents of the World. Asia, Africa, North America, South America. Now Antarctica. Antarctica is the coldest continent on earth. உலகத்திலே ரொம்ப கோல்டஸ்ட் ரொம்ப குளிரான காண்டினென்ட் எது அப்படின்னா அண்டார்டிகா தான். இட் இஸ் ஆல்சோ கால்டு த ஒயிட் காண்டினென்ட் ஆர் த ஃப்ரோசன் காண்டினென்ட். இதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா வெள்ளை கண்டம் ஒயிட் காண்டினென்ட்னு சொல்கிறாங்க. ஃப்ரோசன்னா உறைந்த பனி தான் இங்கே அதிகமாக இருக்கும்ல, அதனால உறைந்த கண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டார்டிகா எக்ஸ்பீரியன்சஸ் half a year of sunlight and half a year of complete darkness. இங்கே எப்படி இருக்குன்னா அரை வருஷம் ஃபுல்லாக சன்லைட் இருக்கும், மீதி அரை வருஷம் சன்லைட்டே இருக்காது, ஃபுல்லாக டார்க்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பென்குயின்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் அண்டார்டிகா. அண்டார்டிகாவில் தான் என்ன இருக்குது, அதிகமான அளவில் பென்குயின்ஸ் இருக்குது. தெர் ஆர் மெனி ரிசர்ச் ஸ்டேஷன்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் இன் அண்டார்டிகா. அண்டார்டிகாவில் வந்து நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து ரிசர்ச் ஸ்டேஷன்ஸ் ஆராய்ச்சி கூடங்கள் வந்து அமைச்சிருக்காங்க. இங்கே மக்கள் யாரும் இல்லை. பென்குயின்ஸ் இன் அண்டார்டிகா, அண்டார்டிகாவில் உள்ள பென்குயின்ஸ் பிக்சர் கொடுத்துருக்காங்க. அடுத்து யூரோப் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ரைட் த நேம் ஆஃப் த கண்ட்ரி அண்ட் இட்ஸ் காண்டினென்ட் இன் த டேபிள் பிலோ. இதில் சம் கண்ட்ரிஸ் நேம் எழுதி அந்த கண்ட்ரியோட காண்டினென்ட் அது எங்கே இருக்குது, எந்த காண்டினென்ட்டில் இருக்குது அப்படிங்கிற நேமே இதில் எழுதணும். யூரோப்பில் பாருங்கள். யூரோப் அண்ட் ஏஷியா ஆர் பார்ட்ஸ் ஆஃப் த சேம் மேஜர் லேண்ட் மாஸ் கால்டு யுரேஷியா. ஏஷியாவும் ரொம்ப பெரிய ஒரு நிலப்பரப்பை கொண்ட கண்டங்களாக இருக்குது, காண்டினெண்ட்டாக இருக்குது. இது வந்து யுரேஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. யூரோப் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் ஏஷியா பை த யூரல் மவுண்டைன்ஸ் அண்ட் த காஸ்பியன் சி. இது ரெண்டையும் எந்த ஒரு ரெண்டு இது பிரிக்குது அப்படின்னா காஸ்பியன் சி, காஸ்பியன் கடலும் யூரல் மலைத்தொடர்கள், இது ரெண்டும் தான் என்ன பண்ணுது அப்படின்னா யூரோப்பையும் ஏஷியாவையும் வந்து பிரிக்கிற ஒரு விஷயமா இருக்குது. வேர்ல்ட்ஸ் ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி அதுவும் எங்கே இருக்குது அப்படின்னா யூரோப்பில் இருக்குது. நேம் த வேட்டிகன் சிட்டி இஸ் இன் யூரோப். வோல்கா இஸ் த லாங்கஸ்ட் ரிவர் இன் யூரோப். லாங்கஸ்ட் ரிவர் யூரோப்பில் இருக்கிறது லாங்கஸ்ட் ரிவர் எது அப்படின்னா வோல்கா. அண்ட் யூரோப் இஸ் கன்சிடர்ட் எ டெசர்ட்லெஸ் காண்டினென்ட். எல்லா காண்டினென்ட்லேயுமே டெசர்ட் பாலைவனம் இருக்கும். பட் யூரோப்லையும் அண்டார்டிகாலையும் என்ன இருக்காதுன்னா டெசர்ட்டே வந்து இருக்காது. இது ரெண்டு காண்டினென்ட்லையும் டெசர்ட்டே இருக்காது. அதனால் அதை என்ன பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்னா டெசர்ட்லெஸ் காண்டினென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம் ஆஃப் த கண்ட்ரீஸ் இன் யூரோப்பியன் காண்டினென்ட் ஆர், அதில் உள்ள சம் கண்ட்ரீஸ் நேம் ஃப்ரான்ஸ், ஸ்பெயின், யுனைடெட் கிங்டம், ஜெர்மனி, நார்வே, ஆஸ்ட்ரியா, கிரீஸ், ஸ்பெயின், போர்த்துகல் அண்ட் இட்டாலி. ஃபின்லாண்ட் இன் யூரோப். யூரோப்பில் இருக்கிற ஃபின்லாண்டை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இட்ஸ் கால்டு த லேண்ட் ஆஃப் லேக்ஸ் பிகாஸ் மெல்டிங் ஐஸ் ஷீட்ஸ் ஹாவ் கிரியேட்டட் எ லாட் ஆஃப் லேக்ஸ் ஹியர். அதாவது ஏரிகளின் நிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஃபின்லாண்டை எதனால் அப்படி சொல்கிறாங்கன்னா மெல்டிங் ஐஸ் ஷீட்ஸ் ஹாவ் கிரியேட்டட் எ லாட் ஆஃப் லேக்ஸ் ஹியர். அதாவது அந்த ஷீட்ஸ் ஐஸ் ஷீட்ஸ்லாம் உருகும்போது உருகி இங்கே என்ன ஆகுது அப்படின்னா நிறைய ஏரிகள் வந்து உருவாயிருது. அதனால வந்து ஃபின்லாண்டை லேண்ட் ஆஃப் லேக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட்டிகன் சிட்டி இட்டாலி, லண்டன் இங்கிலாந்து. அடுத்து ருஷ்யா. ருஷ்யா த கண்ட்ரி ஸ்ட்ரெச்சஸ் ஓவர் அ வேஸ்ட் எக்ஸ்பான்ஸ் ஆஃப் ஈஸ்டர்ன் யூரோப் அண்ட் நார்த்தன் ஏஷியா. அதாவது இந்த ரஷ்யா வந்து எங்கெல்லாம் பரவி இருக்குது அப்படின்னு இந்த ரஷ்ய நாடு ஐரோப்பா, கிழக்கு ஐரோப்பா, அதுக்கப்புறம் வட ஆசியா, இது ரெண்டுலேயுமே என்ன இருக்குது அப்படின்னா ஃபுல்லாகவே பறந்து விரிஞ்சு இருக்குது. வேஸ்ட் எக்ஸ்பான்ஸ், அதோட எக்ஸ்பான்ஷன், ருசியாவோட எக்ஸ்பான்ஷன் வந்து ஈஸ்டர்ன் யூரோப்லையும் நார்த்தன் ஏஷியாலையும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து உக்ரைன் அப்படிங்கிற ஒரு நாட்டோட ஸ்டெப்பி ரீஜியன் இஸ் கால்டு த பிரெட் பேஸ்கட் ஆஃப் யூரோப். பிரெட் பேஸ்கட் ஆஃப் யூரோப் பிகாஸ் இட் ப்ரொடியூசஸ் த லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வீட். என்ன சொல்கிறாங்கன்னா ரொட்டி கூடை, பிரெட் பேஸ்கட் ஆஃப் யூரோப் அப்படின்னா யூரோப்போட ரொட்டி கூடை அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா உக்ரைனோட ஸ்டெப்பி புல்வெளி. இந்த ஸ்டெப்பி அப்படிங்கிற ஒரு புல்வெளி அந்த நகரத்தை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யூரோப்போட ரொட்டி கூடை, பிரெட் பேஸ்கட் ஆஃப் யூரோப் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தான் அதிக அளவில் கோதுமை உற்பத்தி ஆகுது.
இங்கே அதிக அளவில் கோதுமை உற்பத்தி ஆகிறதுனால இதை வந்து பிரெட் பேஸ்கட் ஆஃப் யூரோப் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியா. Australia is the island continent covered by a single country with unique landscapes and natural wonders. இங்கே வந்து தனித்துவமான நிலப்பரப்புகள் இருக்குது அண்ட் நேச்சுரல் ஒண்டர்ஸ், இயற்கை அதிசயங்களும் இயற்கை காட்சிகளும் அதிகமாக இருக்கிற ஒரு காண்டினென்ட் எது அப்படின்னா ஆஸ்திரேலியா. இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன இருக்கும் அப்படின்னா ஐலாண்ட், நிறைய ஐலாண்ட், சுற்றி ஃபுல்லாகவே ஐலாண்ட்ஸ் தான் இருக்கும், தீவுகள் தான் இருக்கும், தீவுகளோட கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஸ்திரேலியா இஸ் ஆல்சோ கால்டு ஸ்மாலஸ்ட் காண்டினென்ட். ரொம்ப சின்ன காண்டினென்ட் எது அப்படின்னா ஆஸ்திரேலியா. த கிரேட் பேரியர் ரீஃப் அப்படின்னா பெருந்தடுப்பு பவள பாறைகள் அப்படின்னு அர்த்தம். த கிரேட் பேரியர் ரீஃப் த பிரைட் அண்ட் ஜாய் ஆஃப் ஆஸ்திரேலியா. அதாவது இந்த பவளப்பாறைகள் வந்து ரொம்ப ஒரு பெருமையான விஷயம், ஆஸ்திரேலியாவுக்கே பெருமை சேர்க்கிற விஷயம் இந்த கிரேட் பேரியர் ரீஃப். ஆஸ்திரேலியா இஸ் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பேரியர் ரீஃப் சிஸ்டம். இருக்கிறதுலையே ரொம்ப பெரிய பேரியர் சிஸ்டம் எங்கே இருக்குது அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் தான் இருக்குது. அண்ட் இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஓவர் 2500 இண்டிவிஜுவல் ரீஃப்ஸ் அண்ட் விசிபிள் ஃப்ரம் ஸ்பேஸ். இந்த கிரேட் பேரியர் ரீஃப் இருக்குல்ல, இது வந்து மொத்தம் எவ்வளோ பாறைகள், எத்தனை ரீஃப் அதில் இருக்குது அப்படின்னா தனித்தனி ரீஃப்ஸ், இண்டிவிஜுவல் ரீஃப்ஸ் கொடுத்துருக்காங்களா, 2500 இண்டிவிஜுவல் ரீஃப்ஸ் சேர்ந்து தான் இந்த கிரேட் பேரியர் ரீஃப் அங்கே இருக்குது, உருவாயிருக்கு. இதை வந்து விசிபிள் ஃப்ரம் ஸ்பேஸ், விண்வெளியிலிருந்து கூட இதை என்ன செய்ய முடியும் அப்படின்னா நல்லா தெளிவாக பார்க்க முடியும். இந்த கிரேட் பேரியர் ரீஃபை விசிபிள் ஃப்ரம் ஸ்பேஸில் இருந்து கூட நல்லா பார்க்கலாம். ஆஸ்திரேலியா இன்க்ளூட்ஸ் த ஐலாண்ட்ஸ் ஆஃப் டாஸ்மேனியா. ஆஸ்திரேலியாவில் நிறைய தீவுகள் இருக்குது, அதில் ரொம்ப முக்கியமான தீவு டாஸ்மேனியான்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் நியூமரஸ் ஸ்மால் ஐலாண்ட்ஸ், குட்டி குட்டி ஐலாண்டாக சின்ன தீவுகளாக எக்கச்சக்கமான தீவுகள் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்குது. த கிரேட் பேரியர் ரீஃப் இதான் பவள பாறைகள், பெருந்தடுப்பு பவள பாறைகள். கங்காரு, இது ரொம்ப ஒரு ஸ்பெஷல் இந்த ஆஸ்திரேலியாவுக்கு. கங்காரு ரீகேப் கொடுத்துருக்காங்க பாரு. The total land on the earth is formed of 7 continents of various sizes. 7 continents இருக்கு எர்த்தில். டோட்டல் லேண்டையும் 7 காண்டினெண்ட்டாக பிரிச்சிருக்காங்க. அண்ட் அது எல்லாமே சேம் சைஸாக இருக்காது, வேரியஸ் சைஸாக இருக்கும். 7 காண்டினெண்டோட நேம் கொடுத்துருக்காங்க, நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஏஷியா, ஆஃப்ரிக்கா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, அண்டார்டிகா, யூரோப் அண்டு ஆஸ்திரேலியா. ஓகே ஸ்டூடெண்ட், 3rd லெசன் ஃபினிஷ் ஆகிட்டு இந்த லெசனோட எவால்வேஷன் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம், கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே. ஓகே, தேங்க்யூ.